வாங்க ஐயா, வணக்கம். மங்களப்பட்டாகட்டும். சபையை பார்த்தியா? சபையை பார்த்தேன். பேசுற சைலண்ட். சபையை பார்த்தால் அறிவுக்கும் ஆச்சாரத்திற்கும் எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கடாட்சிபுர சபை. லட்சுமி கடாட்சிபுர சபை. ஆமா. 4 வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கான், 64 கல்விக்கான், 96 தத்துவம், இதிகாச புராணங்களை வளர்த்துக்கிறாங்க. ஆமா. விலந்தை மணமேடு. விலந்தை சேர்ந்த மணமேடு. மணமேடு கிராமத்தில் அம்மன் ஆலயம். ஆமா, அங்காள பரமேஸ்வரி. சக்தி வரிசை சமயம் 16,000. ஆமா ஆமா. 56 அக்காத்தாங்க உண்டாருலையா? இடத்து கையில பாத்தியா? ஆமாங்க. என்ன இந்திர கபாலம். பிரம்ம கபாலம். பிரம்ம கபாலம். கபாலத்தை ஏந்தி அம்மன் ஆலயத்துக்கு முன்பதாக கொலுவில் வந்திருக்காங்க அம்மா. ஆமா. இன்னைக்கு 6வது உபயம். கரெக்ட். 6வது உபயநாரன். ஆமா. அம்மா கொலுவில் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? ஆமா. அம்மா முகத்தை காட்டால் எப்பதான் தெரியுது? ஓஹோ, எல்லாம் பல பல ஜொலிக்கிறீங்க அம்மா முகத்தை பார்த்தா. அப்படி அல்ல, கஜகாடாக சூரியன் கீழ் திசையில் உதயாதி நாயகன். ஓஹோ, அந்த நேரத்தில் பெருத்த தடாகத்திலே சென்று பார்த்தால் செந்தாமரை புஷ்பம் இருக்கும். ஆமா, செந்தாமரை. அந்த செந்தாமரை புஷ்பம் சூரிய ஒளியானது பட்டது. அந்த மலர்ல பட்டவுடன் அப்பதான் மலருமா, அழகா விரியும். ஆமா. அது எப்படி இருக்கும்? தட்டு போல செந்தாமரை புஷ்பம் காலையில உதயாதி நாயகை சூரியன் உதயாதி நாயகை நேரத்தில் பார்த்தால் ஆமா எப்படி தெரிகின்றதோ அதை போல அம்மா முகம் எப்படி ஜொலிக்குது பாரு. ஆமாங்க. அப்பேற்பட்ட அம்மனுடைய பாதத்திற்கு எழுந்தாருடைய விலந்தை மணமோடு. விலந்தை மணமேடு. இந்த இடம் நாடகம் ஆடாத நாடகமே இல்ல. கண்டிப்பாங்க. ஆமாண்டா. ஏற்கனவே காலத்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல எப்பேற்பட்ட நாடக பேராசிரியர்கள் மிதிச்ச இடம் இது. உண்மைதான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வெல்ல இந்த திருவிழா நீ பார்த்துதான் வர. உண்மைதான். இன்னும் சாவலிகர் வர எம்மோ ஆட்டக்காரெல்லாம் போய் சொன்னாங்க. ஆமா. ஆனா நீ மட்டும் ஆடிக்கிற பாரு தம்பி. ஆனா அட குடிக்கிற என்ன இந்த முடி 5வது பேர் வச்சுட்டாங்க. நீ உன்னோட 5வது ஆளு. ஆமா. 4 பேர் போயிட்டாங்க. ஆனா என்னடா இந்த முடி 5வது ஆளு வச்சுக்கிறாரு. அட முடிக்கிறாரு. என்ன அனுப்பிக்கிறான்? ஐயா டீல் போறியா? நாடக பேராசிரியர் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா அவர்கள் நாடக சபா ஆரம்பத்துல முருக்கம்பாடி பெத்தவாடு அவர் தான் முதல் தாளக்காரர். ஆமா, முருக்கம்பாடி பெத்தவாடு தான் முதல் தாளக்காரர். அதுல இருந்து 50 பேர் 5000 பேர் வராம் போறான். யாரும் நிறைய இல்ல. நீ எத்தனையாவது ஆள் தம்பி? நீ எனக்கு தெரிஞ்சு நான் 3வது ஆளுன்னு நினைக்கிறேன். 4வது ஆளு. அப்படி அல்ல, அவங்க 4வது 5வது மத்தானக்காரனா இருப்பான் வந்திருக்கான். அதனால இந்த வரைக்கும் அம்மாவுடைய அனுகரணம் தான். அதனால் பாம்பாயிரம், படையாயிரம், புலியாயிரம், 10,000. ஆமா. அதை போல வைரம் பாஞ்சா கட்ட எழுதணும். யாரு? பிரம்மா. நான் தான் எழுதுறாள். ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளையும் 4 வேதத்தை வைத்து பிரபஞ்சத்தை உச்சரித்தால் ஜனனத்துக்கு 7 பிறவி. ஐயா இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. சேரா பந்தன் தான் சொல்றாங்க ஐயா. அப்படி இருக்க தெரியுமா? ஆக்கள் அழித்தால் படைத்தால் 3வது கடவுள் யார்? நீங்க தான் 3வது கடவுள். ஆரோக்கிய பிரபஞ்சத்தில் பிண்டம் பிடிக்கிற கட்டுமே நீங்க தான். ஆமா. அப்படி பிண்டம் பிடித்தக்கூடிய கட்டுமா இருந்தாலும் மற்ற விபரம்
ஆமா ஐயா. இரண்டாவது கடவுள் அந்த எம்பெருமான் நாராயணமூர்த்தி. ஆமா. எல்லுக்குள் எண்ணியமான் எங்கிருந்த பராபர வஸ்து. ஆமா ஆமா. அதர்மத்தை அதர்மத்தாரி அழிப்பாரா எங்க அப்பா. ஆமா. நாராயணமூர்த்தி. ஆமாங்க. அவர் இரண்டாவது கடவுள். மூன்றாவது கடவுள் தான் யார்? ஆனால் ஆராய பிரபஞ்சத்தில் யாரும் முதல் ஏழுக்கடை 8886 ஜீவராசிகளும் பிண்டம் பிடிக்கக்கூடிய கத்தி வையாட்டால் அப்படி இருந்தாலும் ஆனால் அப்ப பிண்டம் பிடிக்கத்தான் நான் பேர் சொல்ல. அது என்னென்ன தெரியுமா உனக்கு விளக்கம்? தேவர்கள் நான் பார்த்து நான்கு ருத்து சர்வை தாமா அதர்வனம் அந்த 4 வேதத்தை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த 4 வேதத்தை வைத்து கிரணம் இருக்க கிரணவத்தை உச்சரித்தார். ஓ ஜனனத்துக்கு 7 பிறவி. முன் ஜன்மத்தில் பாவமா புண்ணியமா இல்ல இந்த ஜன்மத்தில் பாவமா புண்ணியமா எத்தனையாவது ஜனனம் அப்படி என்று பின்னால் எழுதி பின்னால் பார்ப்பது. சொல்லுங்க. ஆனால் அது யார் யாருக்கு என்ன அமைஞ்சிருக்கோம் அதேதான தவிர அதை மாற்றி எழுத முடியாது. அது எப்படியோ மாற்றி எழுத முடியும். ஆமா. அதனால கணக்கெடுக்க வேண்டும். ஆமா. என்னிடத்தில் பிறப்பு கணக்கு சாங்கலாபுரி வேந்தன் அவரிடத்துல இறப்பு கணக்கு. கண்டிப்பா நான் பிறப்பு கணக்கு எழுதினுடன் இந்த கணக்கு அங்க போயிடும். பூபதி பூபதியா கட்டிக்கார ஆள்தானா அவருக்கு கணக்கு முடிஞ்சு போச்சா இல்லையா? ஏத்த பிறக்கிற ஆள் யாரு? எழுதுறாள் அவரு முடிக்கிறாள். அது மண்டக வர போ இல்லடா மேல என்ன பாக்குற மேல பிடிப்பாங்க. சரி அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நம்ம கொண்டாடி நீ 1.5 முடிச்சு நீ 1.5 முடிச்சா 6 மாசம் குடும்பம் யாரை கேட்டு கம்பெனி அவனு திட்டாங்க நம்ம போராடின்றாங்க. அதனால அவன்தான் திட்டான் அவன்தான் திட்டான். ஐயா உன் மாதிரியா சரி கணக்கெடுக்க வேண்டும். அதனால் நான் பெண்ணம் பிடித்த பெரிதல்ல நாவிலே நின்று என் மனதை களைவோடு ஓசம் படிக்கக்கூடியவர். பேச்சு கொடுத்தாலே ஆமா இல்ல இல்ல என் மனைவி உன் நாவல இல்லன்னு வச்சுக்க நான் பேச முடியாது. கெட்டிக்காரடி ஆட முடியாது. அதனால் கலைவாணி அழைத்தன் சபைக்கு போயிட்டு வரியா? கலைவாணி தற்பா